உறவே தமிழே வணக்கம். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மாவட்ட செயலாளருமான மாண்புமிகு திரு பி மூர்த்தி அவர்களே, திமுக ஆணையூர் பகுதி செயலாளர் திரு ஏ மருதுபாண்டியன் MBM அவர்களே, சென்னை திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் என் நண்பர் திரு தாயகம் கவி அவர்களே, இங்கே இந்த ஓட்டு சேகரிப்புக்கு தோள் கொடுக்கும் கூட்டணி கட்சிகள், இங்கே இந்த பெருமுயற்சிக்கு தோள் கொடுக்க வந்திருக்கும் தொண்டரடி பொடியாக நிற்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்கள், இங்கே மலைச்சாமிபுரத்திலே ஒரு சின்ன படிப்பகம் ஒன்று செய்திருக்கிறோம். அது எங்கள் பெருமை. நான் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்தேன் என்றால், நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும். நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும். அரசியல் ஒரு பலம். நல்லவர்கள் நல்லது செய்ய அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுதான் இங்கே மலைச்சாமிபுரத்தில் கட்டியிருக்கும் நம்மவர் படிப்பகம் போல் பல செய்ய வேண்டும் என்ற ஆசை. அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். இவர் வந்த காரணமும் அதற்காகத்தான். இதுல இவரை பத்தி சொல்லணும்னா, வழக்கமா என்ன கேட்பாங்க, அரசியலுக்கு ஏன் வந்தீங்க, நீங்க எப்படி கையெழுத்து போட போறீங்க முதல்ல போது, ஐ ஆம் a political culturist, வித்தியாசமான அரசியல் செய்ய வந்திருக்கிறேன் என்று பெருமையாக மாறுதட்டிக் கொண்டேன். அதற்கானபடி ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. இனி நாம் செய்ய போவதையும் செய்திருப்பதையும் தான் சொல்லவே தேவை. செய்ய தவறியவர்களின் குற்றங்களை பட்டியலிடுவது நேர விரயம். அது உங்களுக்கே தெரியும். என்னென்ன தப்பு நடந்திருக்குங்கிறத சொல்லி உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க கூடாது. நவீன அரசியல் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ளும் அரசியலாக இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் திருத்திக் கொள்ளும் அரசியலாக இருக்க வேண்டும். அதனால் நான் சொல்லுகிறேன், இவர் செய்ததை சொல்லுகிறேன். கோவிட் என்ற காலகட்டத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு எம்பிக்கு கிடைக்க வேண்டிய 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு கூட இல்லாத நேரத்தில் பல நல்படிகளை செய்திருக்கிறார் உங்கள் ஆள், நம்ம ஆள். அவரை இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. இந்த வட்டாரத்துக்கு நீங்கள் செய்யும் நல்லது. இவர் நல்ல எழுத்தாளர், காவல் கோட்டம் போன்ற பெரிய நாவல்களை எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்வதை விட, ஒரு இடத்துக்கு பம்பு செட்டு போட்டு கொடுத்திருக்காரு, ஒரு விவசாய ஊருக்கு ரயில் பாதை அமைச்சு கொடுத்திருக்காரு. இவர் செய்த நற்பணிகளை எல்லாம் திரட்டி ஒரு வீடியோ ஆவணம் செய்திருந்தார்கள். ஒரு வீடியோ ஆவணம் பண்ணியிருந்தாங்க. அதை வெளியிடும் பெருமை எனக்கு கிடைத்தது. நான் சொல்லுவது மிகை என்றால் திருத்திக் கொள்கிறேன். ஆனால் இந்தியாவிலேயே இப்படி தான் செய்த விஷயங்களை பட்டியல் போடும் அளவுக்கு வேலை செய்த எம்பிக்கள் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்னுடைய இந்த பாராட்டை திருத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் அவை நாகரீகம் கருதி நான் அதை சொல்லுகிறேன். இவர் இங்கே வர வேண்டியது முக்கியம். தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் 300 கோடிக்கு மேல் கல்வி கடன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். இவருக்கு கிடைத்த 5 ஆண்டுகளுக்குள் பல பேருக்கு கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இவருக்கு ஒரு பட்டமே இருக்கிறது, கீழடி நாயகன் என்று.
சிறந்த நாடாளுமன்றவாதி, பிரதமர் மருத்துவ நிவாரண நிதி, அதை மக்களுக்கு சென்றடைய செய்ததில் நாட்டிலேயே முதல் இடம் என்றால் அது மிகையாகாது. திட்டம் போடுறது பெருசு இல்ல. சரி சரி, தோழர் உணர்ச்சி வசப்படுறாரு. நாம் மதுரையும் நானும் என்று நான் சொல்ல முற்பட்டால் அது நான் பரமக்குடிக்காரங்கிறதுனால நான் மதுரையும் நானும் பேச ஆரம்பிக்கல. மதுரை எனக்கு காட்டிய அன்பு மறக்க முடியாதது, நீண்டு கொண்டே இருக்கிறது, இன்னும் நீள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இங்கே மதுரையும் வீரத்தையும் பிரிக்க முடியாது, மதுரையையும் பாசத்தையும் பிரிக்க முடியாது. ஆமா, இப்படி சொல்லிட்டே வரேன். இனி ஃபியூச்சர்ல மதுரையும் இந்த மாதிரி தொண்டர்களையும் பிரிக்க முடியாது, மதுரையும் திமுகவையும் பிரிக்க முடியாது, மதுரையும் கமலையும் பிரிக்க முடியாது. அது எப்படிங்க நீங்க மாட்டுக்கு உங்களையும் சேர்த்து சொல்லிக்கிறீங்களா? நான் சொல்லிப்பேன், அது என் உரிமை, அதை கொடுக்க வேண்டியது உங்க உரிமை. கடமைன்னு சொல்ல மாட்டான், இது ஏன் கடமை, உங்க உரிமை, அப்படி பிரிச்சுக்கலாம். இங்கே இதை ஒரு பெரிய நகரமாக மாற்றிய பெருமை கலைஞர் அவர்களை சேரும். இதை மாநகராட்சியாக உயர்த்தினார் கலைஞர் அவர்கள். உயர் நீதிமன்றத்தின் கிளை இங்கே தோற்றுவித்தவர் அவர். புகழ்மிக்க பாலங்கள் மதுரையை ஒரு நவீன நகரமாக மாற்றியது என்றால் மிகையாகாது. மதுரையில் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்தவை பட்டியலிடலாம். கீழடி அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், ஜல்லிக்கட்டுக்கான அரங்கம், இப்படி 70 திட்டங்கள். அதனால் தான் சொன்னேன் திமுகவையும் மதுரையும் பிரிக்க முடியாது. பன்முக தன்மை கொண்ட ஊர் இது. இங்க எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கல, எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். கீழடி எங்கள் பெருமை மட்டுமல்ல, நாட்டின் பெருமை, உலகின் பெருமை. அது மனித வரலாற்றின் ஒரு பகுதி. அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? சரி, நீங்க செம்மொழியான சமஸ்கிருதத்திற்கு நிறைய பணம் ஒதுக்குகிறீர்கள். அதற்கு நிகரான செம்மொழி எம் தமிழ் மொழி. அதை மதுரை மண்ணில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண்ணில் ஒரு சக எழுத்தாளர், சிறந்த எழுத்தாளருடன் நின்று கொண்டு இந்த கோரிக்கையை வைப்பதில் பெருமை கொள்கிறேன். புழக்கத்தில் இல்லாத மொழிக்கு ஒதுக்கும் பணத்தில் பாதியையாவது 8 கோடி மக்கள் நாவில் ஆனந்த நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த தமிழ் மொழிக்கு கொடுக்க வேண்டாமா? அப்ப அண்ணா சொன்னது நிஜமாகதில்ல. தெற்கு தேவையில்லை, தேய்க்க பார்க்கிறீர்கள், செய்யாதீர்கள், தயவு செய்து அதை செய்யாதீர்கள். இது உறங்கா நகரம், தாலாட்டு பாடினாலும் தூங்காது. மக்களை பிளவுபடுத்தி அது வேற இது வேறன்னு சொல்லி பிளவுபடுத்தினால் பிளவுபடாது. இங்கே மதுரையில் நின்று கொண்டு சொல்லுகிறேன், இந்திய எம்பிக்களிலேயே தான் செய்த நற்பணிகளை பட்டியலிட்டு புத்தகமாக போடக்கூடிய தைரியமும் நேர்மையும் உள்ளவர் இவர்.
இங்கே கட்சி வரைகோடுகளை எல்லாம் கடந்து நிற்பதற்கான காரணம் இந்த நேர்மையும் நம் நாட்டின் தேவையும். 5 ஆண்டுகளில் 150 வெற்றிகள் என்ற ஒரு புத்தகத்தை இவர் வெளியிட்டிருக்கிறார். மக்கள் ஊழியன் என்ற ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதை வெளியிடும் பெருமையை எனக்கு தந்தார். நன்றி. இங்கே தமிழுக்கு, கலாச்சாரத்திற்கு, ஏன் தமிழர்களின் ஆரோக்கியத்திற்கு கூட நீங்கள் மதிப்பளிக்க தவறினீர்கள் என்பதை சுட்டிக்காட்டித்தான் ஆக வேண்டும். மற்ற மாநிலங்களில் எல்லாம் குஜராத், பீகார், ஆந்திரா போன்ற எல்லா இடங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்த பின்பும் இங்கே ஒரு செங்கலை தம்பி உதயநிதி எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியத்தை நீங்கள் தான் ஏற்படுத்தினீர்கள். கட்டாத கட்டிடத்தின் அஸ்திவாரம் ஆடி போனது. கட்டி கொடுங்கள், இல்லை என்றால் தமிழகம் கட்டிக்கொள்ளும். அதற்கான ஆரம்ப வேலைகள் தமிழகம் எங்கும் நடக்க துவங்கிவிட்டன. அதாவது ஜல்லிக்கட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க, மாட்டை கொடுமைப்படுத்தும் விஷயம் என்று புரியாத ஐரோப்பியர்கள் கோபித்துக் கொண்டார்கள். ஜல்லிக்கட்டுங்கிறது சமீபத்தில் வந்த பெயர். அதன் உண்மை பெயர் ஏறு தழுவுதல். அதுதான் அதோட பேரு. அதுலயே தெரியும். ஸ்பெயின் நாட்டில் ஈட்டி வச்சு குத்தி அது தோத்து போறது கூட இல்லை, செத்து போன மாட்டை சோறாக்கி சாப்பிட்றது தான் அந்த விளையாட்டு. இங்கே ஜெயிச்ச மாட்டை வீட்டுக்கு மாலை போட்டு கூட்டிட்டு போவோம். இதுதான் நம் வீர விளையாட்டு. மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல திட்டங்களை தந்தையார் வழியில் மதுரைக்காக போட்டு வைத்திருக்கிறார், செய்தும் இருக்கிறார். தம்பி உதயநிதி இங்கே உலக தரத்தில் ஒலிம்பிக் விளையாட்டு அரங்கம் அமைக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வட்டாரங்களில் அலங்காநல்லூர் சந்தேகம் இல்லாமல் ஏறு தழுவுதலின் உலக தலைநகரம். அதில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும். அதற்கான எல்லா ஏற்பாடையும் இவர்கள் செய்ய துவங்கி விட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். நானும் ஏறு தழுவியவன் தான், மதுரையையும் தான். அதிகாரம் இவர் போன்ற நல்லவர்கள் கையில் கிடைத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், மறதி ஒரு தேசிய வியாதி. அது நமக்கு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்கள் நல்லதை எண்ணி நல்லவருக்கு ஓட்டளியுங்கள். இங்கே இது என்ன திராவிட மாடல் என்று கிண்டல் அடிக்கிறார்கள். இந்த திராவிட மாடலில் நன்மையை சொல்லுகிறேன். இந்தியாவிலேயே வேலைக்கு செல்லும், தொழிற்சாலைகளில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை 43 விழுக்காடு தமிழகத்தில் மட்டுமே உள்ளது. இது இந்திய அளவிலான கணக்கெடுப்பு. இத நான் சொல்லலைங்க, மத்திய அரசு அறிக்கையில் இருக்கிறது. உண்மையை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது இன்னும் வளரும். 2050 தமிழகம் கல்வியில், இந்தியா கல்வியில் எழுத வேண்டிய அளவு இத்தனை விழுக்காடு என்று கணக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள். அதை ஏற்கனவே தமிழகம் எய்திவிட்டது, எட்டிவிட்டது. கல்விதான் நமது ஆயுதம், எங்கள் ஆயுதம். இதுதான் திராவிட மாடல். அனைவருக்கும் அது கிடைக்க செய்வதுதான். அதாவது கம்யூனிசம் வேற, டெமோக்ரசி வேறங்கிற மாதிரி அமெரிக்காவில் ஒரு நிறுவ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை அல்ல. டெமோக்ரசியும்
பொது உடைமை சித்தாந்தமும் ஒரே விஷயத்தை தான் பேசுகிறது. இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போகிறேன். இன்று நல்ல இரு சித்தாந்தங்களை எடுத்து உண்டு வளர்ந்து வலுவாக இருக்கிறது மையவாதம். மக்கள் நலன்தான் எங்கள் மையம், மக்கள் நீதிதான் எங்கள் நீதி, அதுதான் சமூக நீதி. எல்லாம் ஒன்றுதான் என்பதற்கு அடையாளமாக இங்கே அத்தனை கொடிகளும் தேசத்திற்கு ஆபத்து என்னும் பொழுது கூடி நிற்கின்றன, ஒன்றாய் பறக்கின்றன. இதை மதுரைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆலய பிரவேசம் முதல் பாசிசம் வரை எல்லாவற்றையும் எடுத்து செயல்படும் மதுரை. அந்த மதுரைக்கு என் வணக்கங்கள். இங்கே வர வேண்டிய விமான நிலையத்தை நீங்கள் வரவழைத்து கொடுங்கள். இன்டர்நேஷனல் விமான நிலையம் வேண்டும் என்று கேட்டு எத்தனை நாளாகிவிட்டது. வந்தால் ஒண்ணும் இல்லைங்க, இவர் போடிக்கு தண்டவாளத்தை நீட்டினாரு, இங்கே வர்த்தகம் பெருகியது. நீங்கள் இங்க இன்டர்நேஷனல் விமான நிலையத்தை கொண்டாங்க, மதுரை எங்கே போய் நிற்கிறது என்று பாருங்கள்.